ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் நான் எப்படி காரடை நோன்பு செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோ விலாகில் போட்டிருக்கேன். அண்டு இந்த காரடை நோன்பு எப்படி செய்யணும் அப்படின்றது ப்ரீவியஸாக 2 வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி பூஜையில் நான் செஞ்சுருக்கேன். அதை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய பூஜா வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வாழ்த்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்னோடய வீடியோஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வ்ளாக்ஸில் செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீல்ஸில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்டு நான் என்னுடைய கிச்சனுக்கு அதுக்கடுத்து என்னுடைய பூஜை அறைக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நியூவாக கொண்டு வரேன் அப்படின்றது எல்லாமே வ்ளாக்ஸில் அப்டேட் பண்ணிட்டு வரேன். கூடவே நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் பார்க்காத சில விஷயங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ vlog கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது ஒரு விசேஷம் வீட்டில் பூஜையோ இல்லை ஃபெஸ்டிவலோ நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்கிற நமக்கு எப்போவுமே வேலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த வேலை ப்ளஸ் நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம முதல் நாளே கொஞ்சம் எல்லாமே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு முதலையே நம்ம என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றத வாங்கி வச்சுக்கணும். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். அதெல்லாம் நீங்கள் இனி வர வீடியோஸில் அப்படியே நீங்கள் பார்த்துட்டே வரலாம். ஸோ இன்றைக்கி காரடை நோன்பு அப்படின்றதுனால காலையிலேயே ஃப்ரைடே வேறு, அதனால அரளி பூவெல்லாம் ரெடி பண்ணி கோவிலுக்கு கொடுத்துட்டு விளக்கேற்றிட்டு மாங்கல்ய கயிறு 11 பேருக்கு வச்சு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே மஞ்சள் கிழங்கு, பூ, வெத்தலைப்பாக்கு, பழம் எல்லாமே வச்சு கொடுத்துட்டு அம்பாளுக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு ஆஸ் யூஷுவல் லன்ச் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் பூஜைக்காக கலசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கலசம் ரெடி பண்ணுறதுக்கு பச்சரிசி, அதில் போடுற மங்கள பொருட்கள், பூக்கள் இதெல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு கலசமும் ரெடி பண்ணிவிட்டு மகாலட்சுமி ஐடல் நான் ரீலில் அப்டேட் பண்ணியிருந்தேன், புதுசாக வாங்கியிருந்தேன். ஸோ மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு 10 நாள் ஆச்சு. பட் ஏதாவது ஒரு அக்கேஷனில் ஃப்ரைடே இல்லை டியூஸ்டேஸில் நம்ம மகாலட்சுமியை வச்சு வழிபாடு செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி காரடை நோன்பு அன்னைக்கு தான் அவங்கள வைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி மகாலட்சுமி அந்த ஐடலும் நான் இன்றைக்கி காரடை நோம்போடு சேர்த்து மகாலட்சுமி ஐடல் இங்கே வச்சு பூஜை செஞ்சுருக்கேன். நீங்கள் ரீலில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக காரடை நோம்புக்கு நமக்கு முக்கியமான பிரசாதம்னு பார்த்தீங்கன்னா இந்த காராமணியில் செய்யக்கூடிய இனிப்பும் அண்டு காரம் போட்ட அடை தான். அந்த அடை எப்படி செய்கிறது அப்படின்னு நீங்கள் நிறைய ரெசிபிஸ் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்மளுடைய மகாலட்சுமி தாயார் இன்றைக்கி காரடை நோன்பு அதுவுமா நான் பூஜை அறையில் வைக்க போகிறேன். ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு எந்த ஐடலோ ஸ்டாச்சு சின்ன சிலையாக இருந்தால் கூட நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே முதல்ல மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு அதுக்கு அடுத்து பால் அபிஷேகம், என்ன அபிஷேகம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் முதல்ல செஞ்சிடணும். செஞ்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம பூஜை அறையில் வச்சு பூஜை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போது வெள்ளை அடையும் கார அடையும் நான் செஞ்சிட்ருக்கேன். இதோடைய ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாக நான் ரெசிபியாக எடுத்து போட பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி அர்ஜென்ட்டாக செய்ய ஆரம்பித்ததுனால என்னால் கண்டினியூஸாக இந்த வீடியோ ஒரு எடுத்து உங்களுக்கு காமிக்க முடியல. பட் ரொம்ப ஈஸி தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் அண்டு ஒயிட் கலர் 2 காராமணியும் நான் வாங்கியிருக்கேன். ரெண்டுமே தனித்தனியாக ஒரு கப் அளவு வானலியில் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு தனியாகவும் காரத்துக்கு தனியாகவும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்வீட் அடைக்கு 1 கப் அளவு காராமணிக்கு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துட்டு அதை தண்ணி விட்டு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வானலியில் திரும்ப கொதிக்க விட்டு அதில் அரிசி மாவு சேர்த்துட்டு காராமணியும் அதில் சேர்த்துட்டு நெய் கொஞ்சம் சேர்த்து நம்ம அடையாக தட்டி நம்ம குக்கரில், அதாவது இட்லி பாத்திரத்தில் இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த கார அடைக்கு நீங்கள் அரிசி மாவை மைல்டான ஹீட்டில் வறுத்து எடுத்துட்டு தண்ணி விட்டு திரும்ப அந்த அரிசி மாவை அந்த தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு
காராமணியும் அதில் சேர்த்துட்டு தாளித்து கொட்டி காரம் எந்த அளவுக்கு வேணுமோ காஞ்ச மிளகாய் 2 அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி அதையும் இட்லி பாத்திரத்தில் 10லேருந்து 15 நிமிஷம் மாதிரி அடையாக தட்டி வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இன்னைக்கு காரடையான் நோன்பு அன்னைக்கு இந்த பிரசாதம் நெய்வேத்தியமாக வைக்கும்போது கூடவே சேர்த்து வெண்ணெய் வந்து நம்ம சேர்த்து வைக்கணும். இந்த வெண்ணெயும் அடையும் சேர்த்து தான் காட்டில் இருக்கும்போது அவங்க பிரசாதமாக படைச்சதா வரலாறு இருக்குது. அந்த கதை நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் ஸ்டோரி வந்து என்ன, காரடையான் நோன்புக்கு ஏன் இதெல்லாம் நம்ம படைக்கிறோம், எதனால் இந்த கதை வந்தது, எதுக்காக இந்த விரதம் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அந்த ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த கையில் நான் வச்சுருக்கேன் இந்த லீஃப் டைப்பில் இருக்க பவுல் பார்த்தீங்கன்னா பியூர் செராமிக். இதை நான் டிமார்ட்டில் வாங்கினேன் ஃபார் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு. ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும், சில நேரத்தில் வந்து வெறும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி டிஸ்பிளேக்கெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கடுத்து நம்ம பூஜை அறையில் பஞ்சமுகம் ஆரத்தி காட்டுறதுக்காக நான் இப்போ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த விளக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஏற்கனவே 2-3 கஸ்டமர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க. ரீல்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த விளக்கு பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நல்ல வெயிட்டாக உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். ஹெவியானா உங்களுக்கு கையில் பிடிச்சி காட்டும்போது அந்த சூடு கையில் படாத அளவுக்கு இந்த பிராஸ் ஐட்டம் வந்து நிலத்திக்காக ஸ்டர்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது பஞ்ச ஆரத்தி காட்டும்போது அது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. நிறைய 3 ஆரத்தி, 5 ஆரத்தி, 7 நட்சத்திர ஆரத்தி, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்த்திஸ்லாம் வந்து அம்பாளுக்கு பெருமாளுக்கு காட்டுறது, அந்த மாதிரி வித்தியாசமான ஆரத்திஸ்லாம் நிறைய இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க கங்கா ஆரத்தி காட்டும்போது எப்படி காட்டுவாங்க அப்படின்றது நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பஞ்ச ஆரத்தி வந்து நான் வாங்கியிருக்கேன். அந்த அந்த ஆர்த்தியை வந்து நான் எப்படி காட்டுறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து நமக்கு பேண்டமிக் டைமில், அதாவது கோவிட் டைமில் இருந்தே வீட்டிலையே இதை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கோவில்லையும் வந்து சில நேரத்தில் செய்வாங்க. நான் அந்த பூஜையிலையும் வந்து ஆக்சுவலாக கலந்துருக்கேன். அதனால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறையவே நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த கார அடையும் இப்போது நம்மளுடைய நெய்வேத்தியமான ஸ்வீட் அண்ட் காரம் 2மே ரெடி ஆகிடுச்சு. பூஜைக்கான அலங்காரம் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். மகாலட்சுமி தாயாரும் வச்சாச்சு. முக்கியமான விஷயம் வந்து நோன்பு கயிறு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும். அதில் ஒரு பூ வந்து வச்சு நம்ம கட்டிக்கணும். எப்போவுமே நோன்பு சரடு கட்டும்போது அதில் ஒரு பூ வச்சு நம்ம சேர்த்து கட்டிக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையாலேயோ இல்லைன்னா உங்கள் கணவர் கையாலேயோ நம்ம இதை கட்டிக்கணும். அப்படி யாரும் வந்து வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேங்க, எல்லாம் வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் அம்பாவை நினச்சிட்டு நீங்களே வந்து கையில் வந்து சரடு கட்டிக்கலாம். கையில் கட்டுறவங்க கையில் கட்டிக்கலாம், இல்லை நீங்கள் கழுத்தில் வேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கழுத்தில் மாங்கல்ய கயிறு கட்டிக்கலாம். ஸோ இதுதாங்க ப்ரொசீஜர். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து என்னோடய பூஜை அறையில் இந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் செஞ்சுருக்கேன். கூடவே மகாலட்சுமிக்கான ஸ்லோகம் எல்லாமே படிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நெய்வேத்தியம் படைச்சு இந்த பூஜையை நான் முடிச்சிருக்கேன். இந்த கதையை நம்ம படிக்கலாம். அதாவது இந்த சாவித்ரி கதையை வந்து புக்லெட்டில் வருது. அந்த கதையை நம்ம வந்து யூடியூப்லேயும் நம்ம போட்டு அந்த கதையை கேட்டுக்கலாம். இல்லைனா வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காரடையான் நோன்பு கதைன்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த கதையை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை படிக்கலாம். இல்லைனா எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இந்த கதையெல்லாம் நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பூஜைகள்லாம் செய்யும்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும். அது வந்து நமக்கு வர ஆபத்தை தடுக்கக்கூடியது. இந்த மாதிரி பூஜைகள் செய்யும்போது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பூஜைகள்லாம் நம்ம வீட்லேயே நிறைய செய்யணும் அப்படின்றது என்னுடைய
ஐடியாவும் கூடவே இந்த மாதிரி பூஜைகள்லாம் வந்து நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்றத வீடியோஸ் நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதை எனக்கு அப்பப்போ ஷூட் பண்ணுறது உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். பட் டெய்லி ரெகுலராக செய்கிறது என்னால் ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் விளாக்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். இன்னுமே வந்து ஒரு விளாக் வந்து நான் ஷூட் பண்ணது இன்னும் அப்டேட் பண்ணல. துளசி கல்யாணம் பண்ணியிருந்தது அப்டேட் பண்ணல. நான் வேணால் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடுறேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பூஜையும் நான் செய்யும்போது லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறதுண்டு. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அது படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெய்வேத்தியம்லாம் காமிச்சு ஆரத்தி காமிச்சு இந்த பூஜையை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னுடைய ப்ரொசீஜர். நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளுடைய இந்த விளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஐடியாஸ் அண்ட் வியூஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ஐடியாஸ் சொல்ல விரும்பினாலும் அதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வர்றதுக்கு லேட் ஆகும், 1 hour ஆகும் அப்படின்னு சொன்னதுனால நான் நோன்பு கயிறு ஃபஸ்ட்டே நான் கையில் கட்டிக்கிட்டேன். அதுக்கடுத்து என்னுடைய மகள் வந்து ஊரில் இருக்கா, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து கயிறு நான் எடுத்து வச்சுட்டேன். நான் மாங்கல்ய கயிறெல்லாம் வந்து ஆஃப்டர்நூன் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி கோவில்லையே வந்து எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் வந்து ஈவினிங் வந்து திரும்ப என்னோடய வீட்டுக்கு சில பேர் வந்து வரேன்னு சொல்லி நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அவங்களும் வந்துட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நம்மளுடைய மகாலட்சுமி தாயார் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க, என்ன அழகாக இருக்காங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி அவங்களும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு எனக்கும் நல்ல நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக இந்த காரடையான் நோன்பு வந்து இவ்வளோ கிராண்டாக அமைஞ்சிருச்சு. யாருமே வந்து ஒரு நல்ல மனசோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லதாகவே அமையும் அப்படின்றது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் அன்எக்ஸ்பெக்டடாக இன்றைக்கி காலையில் ஆரம்பித்த இந்த பூஜை முடியும் போது பார்த்திங்கன்னா இத்தனை பேரோடு நான் இதை முடிச்சிருக்கேன். இது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தான், எதுவுமே பிளான் பண்ணலை. ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய மனசு தான் காரணம் அப்படின்றது என்னுடைய ஐடியா. ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ விளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய கிவ் அவே வின்னர்ஸ் வந்து நான் ஒவ்வொரு மாதமும் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் மந்த் வந்து February மாதம் ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தேன், தெய்வலக்ஷ்மி அப்படின்ட்டு. மார்ச் மாதம் யார் செலக்ட் பண்ண அப்படின்றத நான் ரீலில் அப்டேட் பண்ணலை. மேபி நெக்ஸ்ட்டு 1 or 2 வீடியோஸ்குள்ளே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பட் அவங்களுக்கு நான் கிவ் அவே வந்து சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிவ் அவே அதாவது மார்ச் மாதம், ஜான்வரி February 2 மாதம் கொடுத்துருந்தேன். மார்ச் மாதத்துது வந்து நான் இனிமேல் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதம் யார் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, யார் லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்னோடய அனாலிட்டிக்ஸில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பெண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். பட் வந்து அது யாருன்றது நான் அனௌன்ஸ் பண்ணலை. மேபி ரீலில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரீலில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். இவங்க எல்லாருமே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, நியர்பையாக இருக்கவங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து என்கிட்ட நேரில் பார்க்கும்போது தான் வந்து ஷேர் பண்ணாங்க. இந்த வீடியோ தஞ்சாவூர் வீடியோ விளாக் போட்டிருந்தேன், அதை பற்றி எல்லாமே வந்து நிறைய விஷயம் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. மேபி நெக்ஸ்ட் விளாகில் வந்து உங்களுக்கு அதை இவங்க எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணாங்க, என்னெல்லாம் எனக்கு வந்து சொன்னாங்க, சஜஷன் சொன்னாங்க. இந்த தஞ்சாவூர் விளாக் போட்டிருந்தேன், சாமி கோவில், அதாவது தஞ்சாவூர் கோவில் ஃபுல்லாக நான் காமிச்சிருந்தேன். அந்த விளாக் நீங்கள் பார்க்கலன்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நாங்களே போயிட்டு தஞ்சாவூர் கோவில் பார்த்தா மாதிரி இருந்துச்சு தீபா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை கேட்கும்போது. இப்போ இவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே வந்து எங்களையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டுன்னு போய் காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேபி நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் அதை பிளான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. விளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வாங்க. ஸோ ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. பட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்னோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு விருப்பமான விளாக்ஸு, வீடியோஸு என்னால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கேட்குறது. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போது இதில் இருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃபேமிலிக்காக நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்க கற்றுக்குறீங்க அப்படின்றத எனக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா என்னோடய வீடியோஸை அடுத்தபடியாக நான் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்குவேன். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு கேட்குறேன். உங்களுக்கு இதில் லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இதில் எனக்கு பிடிக்காத விஷயம் சிலது இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதாவது லைக் பண்ணுறாங்க அப்படின்றது என்னை சுற்றி இருக்கவங்கள நான் பார்க்கும்போது நான் ரொம்ப ரேராக தான் வெளியில் போயிட்டு இவங்கள எல்லாரையும் மீட் பண்ணுவேன். ரொம்ப லைக் பண்ணியிருந்தாங்க. அண்டு எப்படி இருக்காங்க எல்லாரோடைய முகத்துலேயும் பாருங்கள் சந்தோஷம். அவ்வளோ வந்து ஹாப்பினஸ்ஸும் அந்த ஜாய்னஸ் இருந்துச்சு. எனக்காக எல்லாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தீபாஸ் வாவ் கிச்சனை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்காகவும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் விலாகை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி காரடையான் நோன்பு. எங்கள் வீட்டு காரடையான் நோன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. நன்றி. தேங்க்யூ வெரி மச்.